Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல செர்ரி டொமேட்டோஸ் வச்சு ஊறுகாய் செய்ய போறோம். இந்த செர்ரி டொமேட்டோஸ் நல்ல ஒரு புளிப்பா இருக்கும். இதுல ஊறுகாய் செஞ்சா அவ்வளவு ருசியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்ல பழுத்த செர்ரி டொமேட்டோஸாக எடுத்திருக்கேன். அப்போ தான் ஊறுகாய் போட நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செர்ரி டொமேட்டோஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுலில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செர்ரி டொமேட்டோஸ் நல்ல ஒரு புளிப்பான டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செர்ரி டொமேட்டோஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிலில் வச்சு காய வச்சுக்கலாம். ஊறுகாய் போடுறதுக்கு தக்காளியில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு 1 hour நல்ல வெயிலில் வச்சு காய வச்சு ஈரமே இல்லாமல் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இந்த செர்ரி டொமேட்டோஸ் வச்சு தான் ஊறுகாய் போட போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, தாளிப்புக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கல்லுப்பு, காஷ்மீரி மிர்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு அகலமான பேன் வச்சுக்கலாம். நம்ம ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றுறப்போ ஊறுகாய்க்கு நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயம் போட்டுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோஸை ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோஸை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுட்டோம். ஈரமே இல்லாத மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் கெடாமல் இருக்கும். செர்ரி டொமேட்டோஸ்னால நான் எதுவுமே கட் பண்ணலை, எல்லாமே அப்படியே தான் ஆட் பண்ணி போகிறேன். இப்போ நம்ம டொமேட்டோஸை நல்லா வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், ஏன்னா அந்த தண்ணி அதில் உள்ளே சேரும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே இந்த தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். நல்லா ஒரு ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி ஆகணும். தக்காளியிலேருந்து தண்ணி வரும். தண்ணி வந்து நல்லா சுண்டணும். சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெயும் கொஞ்சம் நல்லா மேலே வரும். ஊறுகாயில் தண்ணி பதமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். நான் இந்த ஊறுகாய்க்கு புளி ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த தக்காளியே நல்ல புளிப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஊறுகாய்க்கு 1.5 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய்க்குன்னா எப்போவுமே கல்லுப்பு போடுங்க, அது நல்லாயிருக்கும். ஊறுகாய் நல்லா வேகட்டும். இதில் இருக்க தண்ணி பதம்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு இந்த ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம், லைட்டாக கோல்டன் கலர் வரும் அந்த இருக்கும். இப்போது நம்ம பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையிலும் ஈரம் இல்லாமல் பார்த்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிர்ச்சி 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே ஆட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 minutes சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மிளகாவோட பச்சை வாசனை நல்லா போகும்.
இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு நம்ம தக்காளியும் ஓரளவு நல்ல பாயில் ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காய் வந்துடுச்சு. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் ஊறுகாய். இப்போ பாருங்கள், ஊறுகாயில் தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் நல்லா சுண்டி நம்ம ஊற்றி இருக்க எண்ணெய்லாம் மேலே வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், கடுகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பொடி ரெடி பண்ண போகிறோம் ஊறுகாய்க்கு. வெந்தயம் எப்போவுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் பவுட்ரு பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மை கொடுக்கும். வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க கடுகும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கடுகும் வெந்தயம் சேர்ந்த பொடி ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். பாருங்கள், வெந்தயம் நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நம்ம இந்த கல்லில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரொம்ப சாஃப்ட் பவுடர் இல்லாமல் கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிட்டே வருது. மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம காஷ்மீரி மிர்ச்சி ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ரெட் சில்லி கலர் வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் கடுகு பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா பாயில் பண்ணி நம்ம நிறுத்திடலாம். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளோட செர்ரி டொமேட்டோஸ் ஊறுகாய் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது நீங்கள் தோசை, இட்லி கூட தொட்டு சாப்பிடலாம். நல்லா சுட சுட சாதத்து கூட நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாவை நீங்கள் ஒரு பீங்கான் ஜாடியில் இல்லைன்னா கண்ணாடி பவுலில் போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா 1 மாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பவுலில் எந்த விதமான ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் கெடாமல் இருக்கும். வெளியிலேயே உங்களுக்கு 1 மாதத்துக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய். கண்டிப்பாக டொமேட்டோ சீசன் அப்போது செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன்ட்.